Hi friends, this is your Bullman here. Last video la stock market terminologies பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோல பேசிக் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதாவது நீங்க ஒரு ஸ்டாக்கோ இல்ல இண்டெக்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணி ஃபோர்காஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பேசிக்கான சில விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது நல்லது. பிஃபோர் வி என்டர் இன்டு திஸ் வீடியோ, first technical analysis na என்னன்னு பார்ப்போம். It means examining and predicting the future price movements in the market using historical price charts. Okay, அதாவது சார்ட்ஸ்ல ஏற்கனவே நடந்த பிரைஸ் மூவ்மெண்ட்டை வச்சு ஸ்ட்ரக்சரல் பேட்டர்ன்ஸ் அங்க ஃபார்ம் ஆயிருக்கும். அதை டெக்னிக்கலா ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபியூச்சர் பிரைஸ் மூவ்மெண்ட்ஸை ப்ரெடிக்ட் பண்றது தான் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ். நவ இந்த 6 பாயிண்ட்ஸை பத்தி கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். டெக்னிக்கல் சார்ட், டைப்ஸ் ஆஃப் சார்ட், டைம் ஃப்ரேம்ஸ் டு பி யூஸ்ட், ஐடென்டிஃபைங் த ட்ரெண்ட் யூசிங் டவ் தியரி அனாலிசிஸ், ஐடென்டிஃபைங் கீ டிமாண்ட் ஜோன் அண்ட் சப்ளை zone, how to use the tools in the chart. Technical chart, a chart is nothing but giving you the information on what has happened in the past in the form of a structural patterns. And the structural patterns la dhaan nama support and resistance or trend lines draw panni future price movements predict பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த technical chart. Types of chart. To do a technical analysis, we have multiple types of charts to use like candlesticks, Iconishi, Renko, bars, line and so on. இதுல majority of the technical analysis யூஸ் பண்ற டைப்ஸ் என்னன்னா கேண்டல்ஸ்டிக் சார்ட், லைன் சார்ட், பார் சார்ட் அண்ட் பாயிண்ட் அண்ட் ஃபிகர் சார்ட். நவ டைம் ஃப்ரேம்ஸ் பத்தி பார்க்கலாம். டைம் ஃப்ரேம்ஸ் நீங்க இந்த சார்ட்ஸ்ல பாக்குறீங்க இல்லையா, இந்த சார்ட்ல பாக்குற ரேஞ்ச் என்னன்னா 1 minute, 3 minutes, 5 minutes, 15 minutes, 30, hourly candle, weekly candle, day candle, monthly candle, இந்த மாதிரி நிறைய வேரி ஆகும். நீங்க டைம் ஃப்ரேம் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி first you have to decide what type of trading you are going to do. Based on your style of trading only you have to choose the time frames in the chart. For example, 1 minute or 3 minute யூஸ் பண்றீங்க அப்படின்னா you will be called as a scalper. 5 minutes or 15 minutes யூஸ் பண்றீங்கன்னா intraday trader. 1 hour or 2 hours அப்படினும்போது swing tradingல வரும். Day or weekly time frame வச்சு நீங்க ஒரு chart analyze பண்றீங்கன்னா then you will be able to take positional trades. Positional trades வந்து short இருக்கு, medium இருக்கு. Short term அப்படின்னா less than 3 months ஒரு trade எடுத்து வெயிட் பண்ண போறீங்க அப்படின்னா அது வந்து short term tradesல வரும். 3 to 6 months அந்த ரேஞ்சில நீங்க வெயிட் பண்ண போறீங்க அப்படின்னா it will be called as a medium term investment. அதே மாதிரி லாஸ்ட் வந்து monthly chart வச்சு நீங்க ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா you will be called as an investor. Identifying the trend using Dow theory analysis. The main purpose of Dow theory analysis is to identify the trend of the stock market or the primary trend of the market. மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக்கோ இல்ல இண்டெக்ஸோ நீங்க வந்து டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதனுடைய பிரைமரி ட்ரெண்ட் என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த Dow theory யூஸ்ஃபுல்லா இருக்கும். The trend of the market can be identified in 3 ways using the below values. First நீங்க அப் ட்ரெண்ட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா ஹையர் ஹையா இருக்கணும், ஹையர் லோவா இருக்கணும். டவுன் ட்ரெண்டா இருக்கு அப்படின்னா லோயர் ஹை இருக்கணும், லோயர் லோஸ் இருக்கணும். சைடு வேஸா இருக்கு அப்படின்றத எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா it will be within the range. Identifying key supply and demand zone. ஒரு சார்ட்ல key supply and demand zone எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி supply zone என்ன, demand zone என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். Supply and demand zone means areas where the price has changed its direction in the past due to imbalance of buyers and sellers. Now supply zone என்னன்னு பார்க்கலாம். சார்ட்ல எந்த பிரைஸ்ல இருந்து sellers புஷ் பண்ணி ஃபோர்ஸா டவுன் சைடுக்கு புஷ் பண்ணினாங்களோ அந்த இடத்தை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் சப்ளை ஜோன். இந்த சப்ளை ஜோன் எதுக்கு மார்க் பண்றோம்னா நெக்ஸ்ட் டைம் அதே லெவல்ல பிரைஸ் ரீச் பண்ணும்போது கண்டிப்பா செல்லிங் பிரஷர் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நவ டிமாண்ட் ஜோன்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு சார்ட்ல எந்த பிரைஸ்ல இருந்து பையர்ஸ் புஷ் பண்ணி அப்சைடு மூவ்மெண்ட்டுக்கு கொண்டு போக ஆரம்பிச்சாங்களோ அந்த இடத்தை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் முக்கியமான டிமாண்ட் ஜோன். இந்த டிமாண்ட் ஜோனுக்கு நெக்ஸ்ட் டைம் பிரைஸ் ரீச் பண்ணும்போது கண்டிப்பா பையிங் பிரஷர் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. How to use the tools in the chart. ஒரு டெக்னிக்கல் சார்ட்ல மெஜாரிட்டியா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ்லாம் என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டைம் ஃப்ரேம். டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணும்போது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ஹையர் த டைம் ஃப்ரேம் ஹையர் த அக்யூரசி. ஸோ ஆல்வேஸ் ஸ்டார்ட் யுவர் அனலைசிஸ் ஃப்ரம் வீக்லி சார்ட் ஆர் மந்த்லி சார்ட் டு ஹேவ் a clear broader picture or view. Trend lines. To draw simple horizontal support and resistance or to draw a trend line support and resistance, you can use these available trend lines from the tools. Geometric shapes. In case you are familiar with the chart patterns like rectangle, triangle, rounding bottom, cup and handle and other chart patterns, then these shapes will be useful for you to draw those chart patterns. Annotation. If you want to type something on the chart or highlighting something, then these annotations will be useful for you. Forecasting and measurement. For a long and short position, you can use these tools. To know how much is the price has moved from one point to another point or one price to another price, then this tool can be used.
Apart from the above 5 points, please try to explore other tools and get used to it. At one point of time, definitely you will be very familiar in using the technical chart. That's it from my end. Thanks for watching this video. Happy trading and investment.